என்னாச்சு மாதிரி நம்ம பிளான் போட்டபடி எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குல்ல? எப்பவுமே கான்ஃபிடென்ட்டா இருங்கண்ணே, சந்தேகத்தோடவே தெரியாதீங்க. எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல அண்ணே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. இந்தாங்க. என்னடா அது? ஸ்லோ பாய்சன். இத எதில் கலந்தாலும் அதோட டேஸ்ட் மாறவே மாறாது. இத தண்ணிலையோ இல்ல ஜூஸ்லயோ இல்ல சாப்பிட்ற சாப்பாட்டுலயோ கலந்து கொடுத்துடலாம். எந்த கலர் வித்தியாசமும் தெரியாது. இத குடிச்சா 1 மணி நேரத்துக்கு எந்த எஃபெக்ட்டுமே தெரியாது. நார்மலா தான் இருப்பாங்க. எனது 1 மணி நேரத்துக்கு ஒன்னும் ஆகாதா? அப்புறம் எதுக்குடா இந்த கழுதியை போய் வாங்கிட்டு வந்த? சாப்பிட்ட உடனே சாகிற மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வர வேண்டியதானே? அவசரப்படாதீங்கண்ணே. குடிச்ச உடனே உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னு அலசி ஆராய்ஞ்சு கடைசியா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கண்ணே. 1 மணி நேரம் கழிச்சு உயிர் போச்சுன்னா யாருக்கு என்ன தெரிய போகுது? நீ அப்படி பிளான் பண்றியா? அட ஆமாண்ணே. இந்த பாய்சனை சாப்பிட்டு 1 மணி நேரத்துக்கு பிறகுதான் இது வேலையே செய்ய ஆரம்பிக்கும். முதல்ல லேசா மூக்குல இருந்து ரத்தம் வரும், அப்புறம் வாயில இருந்து ரத்தம் வரும், அதுக்கப்புறம் காதுல இருந்து ரத்தம் வரும். இப்படி உடம்புல இருந்து மொத்த ரத்தமா வெளியே வந்து கொடூரமா செத்து போயிடுவாங்க. சூப்பரா மாதிரி. இதுதான் அந்த கமலாவுக்கு நீங்க வைக்க போற கடைசி கன்னிவெடி. இதோட அந்த கமலாவோட கதை க்ளோஸ். புடிங்க. இந்த வாட்டி நீ வேற லெவல்ல பிளான் போட்டு கொண்டு வந்திருக்கடா. இதை எப்படியாவது கமலா குடிக்கிற ஜூஸ்ல கலந்து கொடுத்து அவ கதையை க்ளோஸ் பண்ணணும். அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். ஆமா, இதை எப்படி அவளுக்கு நான் கொடுக்கறது? நான் ஜூஸ் கொண்டு போய் கொடுத்தாலும் சந்தேகப்படுவா. நீ உள்ள வர முடியாது. என்ன பண்றதுன்னு புரியலையே. அண்ணே, அதுக்கெல்லாம் ஏற்கனவே ஆள் ரெடி பண்ணி வச்சுட்டேண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. ஜூஸ் செக்ஷன்ல ஒருத்தர் இருக்கான். அவன் பேரு செல்வா. நீங்க உள்ள போய் இத அவன்கிட்ட கொடுத்தா போதும், மத்த எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். அவன் நம்பிக்கையான ஆளா? நாளைக்கு வேலை முடிஞ்சதும் நம்மளை காட்டி கொடுத்துட மாட்டானே? அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். நிறைய காரியத்தை நான் அவனை வச்சுதான் முடிச்சிருக்கேன். சப்போஸ் அவன் மாட்டிக்கிட்டா கூட உண்மையை சொல்ல மாட்டான். பழிய அவன் ஏத்துக்கிட்டு நம்மளை காப்பாத்தி விடுவான். பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷம்டா. உன்னாலதான் எனக்கு ஒரு விடிவு காலம் வரல. அவனாலையாவது வருதான்னு பாப்போம். ஆமா, அவன் ஆள் எப்படி இருப்பான்? அண்ணே, நல்லா கருப்பா மீச தாடியெல்லாம் வழிச்சிட்டு சினிமால வர ஃபைட்டர் மாதிரி இருப்பானே. என்னடா பாய்சன் கலக்கிறதுக்கு ஆளை கூட்டிட்டு வாடானா ஃபைட்டரை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்கிட்ட ஏதாவது ஏடகுடமா பேச போய் கை நீட்டிட்டா என்னடா பண்றது? அண்ணே, அப்படியெல்லாம் பண்ண மாட்டானே. நீங்க லேசா கண்ணை மட்டும் காட்டுங்க, மிச்சது எல்லாம் அவன் பார்த்துப்பான். அப்படிங்கிற? ஆமாண்ணே. பாப்போம். சரி, நான் காரியத்தை முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சரிங்கண்ணே, நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. ஓகே மம்மி, அடுத்து நம்ம பர்த்டே பேபிக்கு gift கொடுக்க வேண்டியதுதான். எப்பவுமே முதல் ஆசீர்வாதமும் முதல் கிஃப்டும் நீங்க தான் சிவாவுக்கு கொடுப்பீங்க. கொடுங்க மம்மி. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கோம். திவ்யா, அத்தை அது கொடு. என்னங்க அத்தை? இந்த சிவா வாங்கிக்கோ. உன் பர்த்டேக்கு இந்த அத்தையோட ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்ஸ் அத்தை. தேங்க்ஸ் சொன்னா பத்தாது, அத பிரிச்சு பாரு. சரிங்க அத்தை. என்னங்க இது? எப்பவுமே நம்ம சிவாவுக்கு கார் அது இதுன்னு பெரிய பெரிய கிஃப்டா தான் கொடுப்பா. இப்ப என்னடானா ஒரு சாதாரண ஆபீஸ் கவரை கொடுக்கறா. ஒண்ணுமே புரியலையே. அதான் பிரிச்சு பார்க்க சொல்லிருக்காங்களே, கொஞ்சம் பொறு, என்னன்னு தான் பார்க்கலாமே.
ருத்ராமா சிவா சருக்கு அப்படி என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க? அத்த, என்ன அது? எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ப்ரமோஷன் கொடுத்தீங்க? எஸ், இது வரைக்கும் மேனேஜிங் டைரக்டரா இருந்து நிர்வாக பொறுப்பெல்லாம் நீ பாத்துக்கிட்ட. இந்த நிமிஷத்துல இருந்து ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட கோ சிஇஓவா ஒன்னு அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். பாத்தியா இந்து, அது சாதாரண ஆபீஸ் கவர்னு நினைச்சோம். அதுக்குள்ள நம்ம சிவாவுக்கு எவ்வளவு பெரிய ப்ரமோஷன் இருந்திருக்கு பாத்தியா? கோ சிஇஓ. ஆமா ஆமாங்க, நம்ம ருத்ராவுக்கு இணையான பொறுப்பே. அத்த, எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை இப்பவே கொடுத்தீங்க? இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு கொடுத்துருக்கலாம்ல. ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சிஇஓனா அது நீங்க மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கு ஈக்குவலா நான் இருக்கிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அத்த. சிவா, எனக்கு ஈக்குவலான தகுதியும் திறமையும் உனக்கு இருக்குங்கிறதுனாலதான் இந்த பொறுப்பை நான் உனக்கு கொடுத்திருக்கேன். நம்ம கம்பெனியோட வளர்ச்சியில எனக்கு அப்புறம் உன்னோட பங்களிப்பு ரொம்ப பெருசு சிவா. அதுக்காக நம்ம கம்பெனி ஷேர்ஸ்ல உனக்கு பங்கு கொடுக்க வேண்டிய தார்மீகமான கடமை எனக்கு இருக்கு. சோ இனிமே ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் நீ. இத நீ சந்தோஷமா ஏத்துக்கணும், தயங்க கூடாது. ரொம்ப தேங்க்ஸ் அத்த. ஒரு கோ சிஇஓவா நம்ம கம்பெனியோட வளர்ச்சிக்கு நான் இன்னும் அதிகமா உழைப்பேன். அண்ணன், அண்ணி, உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீயே விருப்பப்பட்டு சிவாவுக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்க, அதனால எங்களுக்கு சந்தோஷம் தாமா. எங்க பையனுக்கு நீ இவ்ளோ பெரிய அங்கீகாரம் கொடுத்தது பெத்தவங்களா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ருத்ரா. உன் கம்பெனில என் பையனும் ஒரு பங்குதாரரா ஆகணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். அது இப்ப நடந்துருச்சு. இப்ப சிவாவும் ருத்ரா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட ஒரு முதலாளி தான். அனிதாவையும் சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஓ சொத்து மொத்தமும் அவனுக்கே வந்துடும். அதுக்கப்புறம் பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி உன்னை ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு இந்த வீட்டோட அதிகார மொத்தத்தையும் நான் கையில எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் நான் வச்சதுதான் சட்டம், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். என்ன நீ? ருத்ரா, என்ன வெச்ச கண்ணு வாங்காம என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? சிவாவுக்கு தகுதியான பொறுப்பை கொடுத்துட்டோங்கிற பெருமிதம் உன் முகத்துல அப்படியே தெரியுது ருத்ரா. அதான் என்னையே மறந்து நான் பாத்துட்டு இருந்தேன். இந்து, யாரும் நினைச்சு பார்க்க முடியாத கிஃப்ட ருத்ரா சிவாவுக்கு கொடுத்துருச்சு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பையனுக்கு கொடுக்க நாமளும் ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கோம்ல, குடுமா. இந்தா சிவா. நீங்களே எனக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கணுமா? எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? எங்க பையனுக்கு பெத்தவங்களோட அன்பு பரிசுன்னு நாமளும் ஏதாவது கொடுக்கணும்ல. அதான் இந்த சின்ன பரிசா வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்கிக்கோ. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்மா.
வாவ், எனக்கு பிடிச்ச மாதிரியே வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதே பிராண்ட்ல தான் ஒரு வாட்ச் வாங்கணும்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க கரெக்டா அதையே எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டீங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்குமா. அதான்டா பெத்தவங்கங்கிறது. அனிதா, அடுத்து நீ கொடுக்க போற கிஃப்ட் தான் சிவாவுக்கு ஸ்பெஷலே. குடு. ஏங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? கேக் சூப்பரா இருந்துச்சு. ஐயோ, உங்களை எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. ஹாப்பி பர்த்டே சிவா. தேங்க்ஸ் அனி. ரியலி தேங்க்ஸ் அனி. மருமகளே, என்ன கிஃப்ட கையில கொடுத்துட்டு இருக்க? சிவாவும் வருங்கால புருஷன் தானே, விரல்ல போட்டு விடு. சரிங்க அத்தை. என்ன டைமண்ட் ரிங் வாங்கிட்டு வந்திருக்க? நான் என் சிவாவுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியா வாங்கிட்டு வந்திருக்க? மதிப்பான பர்சனுக்கு மதிப்பான கிஃப்ட் தானே வாங்கிட்டு வரணும். அதான். பிடிச்சிருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விருப்பம் இருக்குன்னு ருத்ரா மனசுல பதிய வைக்கலாம். அப்பதான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவுக்கு வருவான்னு பார்த்தா அவ என்னடானா போனை எடுத்து காதுல வச்சுட்டு கிளம்பிட்டா. போகட்டும் போகட்டும், அனிதா நம்ம கண்ட்ரோல்ல தானே இருக்கா. சிவா, இது பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அனி, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அத சொல்ல முடியாம தான் அவன் அப்படியே திண்டாடிட்டு இருக்கான். சிவா, இன்னும் நீ எதுவுமே சொல்லல. ஓ சார்பா எனக்கு அத்தை சொன்ன பதிலே போதும்னு நினைக்கிறியா? ஏன் சார்பா அம்மா சொல்றது எப்படி சரியா இருக்கும்? நான் தான் சொல்லணும். அப்போ சொல்லு. சொல்றேன். சொல்லு சிவா, என்ன பிடிச்சிருக்கா? இந்த ரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். இந்த ரிங் உனக்கு பிடிச்ச மாதிரியே கூடிய சீக்கிரமே என்னையும் உனக்கு பிடிக்க வைப்பேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் திவ்யா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லம்மா, கொஞ்ச நேரம் ஆகட்டும். வாங்க ஆண்டி, முதல்ல வந்து சாப்பிடுங்க. இல்ல திவ்யா, வேண்டாம். என்ன ஆண்டி நீங்க பாசமா கூப்பிடுறேன் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? கோச்சுக்காத திவ்யா, சிவா தம்பி இப்பதானே கேக் வெட்டி இருக்கு. அருண் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். தம்பி கிட்ட கொடுத்துட்டு போறப்ப சாப்பிட்டுக்கிறேம்மா. ஓகே ஆண்டி.
எங்க சிவா அண்ணனுக்கு சார் என்ன gift வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது ஏதோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அப்ப எங்க அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி இல்லையா? ஹலோ சார், என்ன பதிலையே காணோம்? எனக்கு பிடிச்சிருக்குன்னா அது சிவா சாருக்கும் பிடிக்கும்னு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆண்டி என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, திடீர்னு புறை ஏறிடுச்சு. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். வாமா போலாம். அருண், நீ பேசிக்கிட்டு இரு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஆண்டி உண்மையாவே பொறையேறிடுச்சுன்னா போறாங்க? ஆமா, அதனாலதான் செருமுனாங்க. மண்ணாங்கட்டி, நம்ம 2 பேரும் தனியா பேசிக்கணுமேனு வழி விட்டுட்டு போறாங்க. இது கூட புரியல. மரமண்ட மரமண்ட. ஏங்க அப்படி முறைக்கிறீங்க? சும்மாதான், ஒரு டைம் பாஸுக்கு. ஆமா, சினிமாலாம் பாக்குற பழக்கம் உண்டா? அதெல்லாம் பாப்பங்க. வழக்கமா சினிமால ஹீரோயின் பணக்காரியா இருந்தா ஹீரோ வேலைக்காரனா இருப்பான், இல்ல ஹீரோ பணக்காரனா இருந்தா ஹீரோயின் வேலைக்காரியா இருப்பான். இதுல முக்கியமா ஹீரோயின் பணக்காரியா இருந்து ஹீரோ வேலைக்காரனா இருந்தா இந்த மாதிரி படத்துல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்? சாரி திவ்யா, எனக்கு அந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்காது. ஏன்? அதுல உண்மை இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அது உண்மையாவே இருந்தாலும் அவங்க தகுதிக்கு சரியானதை தேர்ந்தெடுக்கிறது தானே பொருத்தமா இருக்கும். மனத்தகுதி பொருத்தமா இருந்தா பணத்தகுதியை பத்தி ஏன் கவலைப்படணும்? நீங்க சொல்றது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் சொல்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்க அண்ணனோட பர்த்டேக்கு நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. நீங்க அவங்கள போய் கவனிங்க திவ்யா. நான் சாருக்கு gift கொடுக்குறேன். என்கிட்ட இருந்து இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போறதுனால தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். ரத்னண்ணே, வாங்கண்ணே. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. மாறி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குண்ணே, மறப்பனா? அதுக்காக தானே இந்த ஜூஸ் குடிக்கிற வேலைக்கே வந்திருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. காதும் காதும் வச்ச மாதிரி யாருக்கும் தெரியாம ஜூஸ்ல இந்த பாய்சன் பவுடரை கலந்துடுறேன். அதை கொண்டு வந்திருக்கீங்கல்ல? நீங்க யாருக்கு கலந்து கொடுக்கணும்னு மட்டும் தெளிவா சொல்லிருங்க. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இங்க வா, நீ எடுத்துட்டு போறல அந்த கிளாஸ்ல ஒரு அடையாளத்துக்கு இந்த பாரு, இந்த ஸ்டிக்கரை ஒட்டு. இந்தா. சரிங்கண்ணே. அண்ணே, அதெல்லாம் தேவையில்லை. நீங்க அந்த பொம்பளை யாருன்னு மட்டும் சொல்லுங்க, நான் கரெக்டா கலந்து கொடுத்துறேன். இந்த பாரு, நான் சொல்றத மட்டும் செய். நீயா ஏதாவது பண்ணி எசக்க பெசக்கா மாட்டிக்கிட்ட உன்னோட சேர்ந்து நானும் மாட்டிப்பேன், புரியுதா? புரியுதுண்ணே. ஸ்டிக்கரை ஒட்டுடா. ஒட்டியாச்சுண்ணே. ஸ்டிக்கரை ஒட்டின கிளாஸ்ல நான் கொண்டு வந்த பாய்சன் பவுடரை ஜூஸ்ல கலந்து நான் சொல்ற அந்த பொம்பளை கிட்ட போய் அந்த கிளாஸை கொடுத்துரு, புரியுதா? சரிங்கண்ணே. எங்கண்ணே இருக்காங்க? அதோ அங்க நிக்கிறாங்க பாத்தியா, 3 பொம்பளைங்க. அந்த 3 பேருமே இந்த வீட்டு வேலைக்காரங்க தான். ஒருத்தி பேரு பிரியா, ஒருத்தி பேரு சக்தி, இன்னொருத்தி பேரு கமலா. நீ ஜூஸ் கொடுக்க வேண்டியது அதோ பின்னாடி நிக்கிறாள, கருப்பு ஜாக்கெட் போட்டுக்கிட்டு கொஞ்சம் வயசான மாதிரி, அந்த பொம்பளைக்கு தான். அந்த பிளாக் ஜாக்கெட் அந்த பொம்பளை தானே? கரெக்டா ஜூஸ் அவளுக்கு கொடுத்து கதையை முடிச்சிடுறேன். இதுல எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது, ஜாக்கிரதை. நடக்காதுண்ணே. என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, நான் காரியத்தை கரெக்டா முடிச்சிடுறேன். சரியா? நீங்க கவலைப்படாம போங்க. சரி, முடிச்சிட்டு சொல்ல. சரிண்ணே.
பர்த்டே Thank you. சிவானா. ஹாய் அனி. ஏய் செம்ம பாருடி, பார்க்கவே செம்மையா இருக்கீங்க. சரி ஓகே போ. ஹாப்பி you. பர்த்டே அண்ணா. வரேன் ஆண்டி. தேங்க்யூ ஹாப்பி தேங்க்யூ பர்த்டே சிவானா. தேங்க்யூ. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தம்பி. அப்புறம் நம்ம கம்பெனியோட கோ சிஇஓ ஆனதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சிவா.